ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம், தாளிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். அதில் கடுகு, ஜீரகம், தனியா, மிளகாய் வத்தல், அப்புறம் 3 பல் பூண்டு, வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கிட்டோம். தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். கொஞ்சம் போல் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருந்த சுத்தப்படுத்தி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். தக்காளியையும் மசிஞ்ச தக்காளியோட உருளைக்கிழங்கையும். இப்போ கத்திரிக்காய் சேர்க்குறேன். கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் நறுக்கி போட்டுக்கிட்டால் போதும். அதோட பீர்க்கங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கதம்பமாக எல்லா காயும் சேர்த்துருக்கோம். தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் பீர்க்கங்காய் எல்லாமே சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம எல்லா காய்க்கும் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் காரத்துக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். வத்தல் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியோ சாம்பார் பொடியோ சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு குக்கரில் வெயிட் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடணும். ப்ரெஷர் அடங்கின உடனே அதை திறந்து எடுக்கணும். இப்போ ப்ரெஷர் இறங்கிருச்சு. பார்க்கலாம் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு குக்கர் மூடியை நம்ம திறந்துருவோம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எடுத்து நான் பார்க்குறேன். எல்லா காயுமே ஒன்று எடுத்து பார்க்குறேன். எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இதில் தண்ணி இருக்குது. இதை நம்ம இப்படியே கடைய போகிறோம். கடையும் போது மேலெல்லாம் தெரிக்கும். இதை நீங்கள் மத்து வச்சு கடையலாம், எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கடையலாம், நம்ம மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடிச்சிங்கன்னா அவ்வளோ ருசி இருக்காது. நான் எலக்ட்ரிக்கு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டேன். அப்புறம் நமக்கு தேவையான ரொம்ப மசிய வேண்டாம், 1-2 இருக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை வச்சு இதோட நல்லா கழுவிட்டு மீதி தண்ணியை தேவையானதை சேர்த்துக்கிட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு பச்சை கொத்தமல்லியை கிள்ளி போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டோன்னா நல்ல சுவையான கதம்ப கடையல் ரெடி. ஒரு ஆவி, அதாவது ஒரு கொதி நம்ம கொதிக்க விடணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கதம்ப கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையை தவிர சாதத்துக்கும், சூடான சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கதம்ப கடையல் ரெடி. கதம்ப கடையலில் என்னென்ன காய் சேர்க்கலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்.